நல்ல வியூ பாருங்க. இது எங்கலமாய் ஒரு சிலர் தான் இந்த மலையிலையும் பாத்தீங்கன்னா அப்படி ஜாலியா செய்யறாங்க. ஆனா ஆக்களை சொன்னா நம்ப மாட்டேன். பள்ளிக்கூடம் இது புங்குடுதீவா பாருங்க வியூ உண்மையிலேயே வேற லெவல்ல கண்ணல எரியுது. கோயிலுக்குள்ள போகலாம். புங்குடுதீவுல உள்ள பழைய பள்ளிக்கூடம் புங்குடுதீவு இருப்பட்டி மேற்கு கேணியடிக்கு வர மழை பெய்து கொண்டிருக்குது. உங்களுக்கு உண்மையா சொன்னவரா? உண்மையா சொன்னவர், சத்தியமா சொன்னவரா? ஒரு சின்ன குளம் ஒன்று கோயிலுக்கு உள்ளுக்குள்ள கிணறு எல்லாம் பாத்தீங்கன்னா வெயில் மழை கனக சபை பாலச்சந்தை. வணக்கம் வரவங்களே, நாங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புங்குடுதீவில் எல்லா வட்டாரத்தையும் வீடியோ பதிவு செய்து வரோம். வேல்ன சிரவண நாரந்தன ஊர்காவத்துறை சுருவில நிறைய இடங்கள்லாம் வீடியோ புங்குடுதீவெல்லாம் வீடியோ பதிவு செய்து போட்டுனாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு புங்குடுதீவில் 5ஆம் வட்டாரத்தையும் அதை சுற்றியுள்ள பகுதியையும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல நாங்கள் வீடியோ பதிவு செய்ய வந்தாங்களே. என்ன கோயில்? ஒரு வைரவர் கோயிலில் வந்து ஐயனார் கோயில். ஐயனார் கோயிலுக்கு போனால் அங்கே பார்த்தீங்கன்னா உண்மையிலே அவ்வளவு பீஸ்ஃபுல்லான பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பெரிய ஒரு கேணி ஒன்று இருந்தது. முன்னால் பார்த்தீங்கன்னா வெட்ட வழியாக நிறைய மாடுகள் எல்லாம் மேய்ஞ்சு கொண்டு அந்த 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 சீனரியை பார்க்கணும். அவ்வளோதுக்கு அழகாக இருக்குமே. வீடியோவில் போட்டுருப்பேன் பாருங்க. உண்மையாக பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அழகான இடத்துல அந்த ஐயனார் கோயில் இருக்குது. பெஞ்சு வெள்ளம் எல்லாம் போட்டு பாருங்க, ரோட்டு அங்கே காட்டுங்க. ஓ, திடீரென்று பெய்த மழையில பார்த்தீங்கன்னா இந்த இடம் எல்லாம் வெள்ளம் ஆகிட்டேன்னு. ஏன்னா இங்கே வந்து 1ஆம் வட்டாரம் வந்து கொஞ்சம் தாழ்வான இடத்துல இருக்குது. மழை பெஞ்சுச்சுன்னா அந்த இடத்த தான் வெள்ளம் ஓடும். வெள்ளம் ஓடனா வீடுகளுக்கு வெள்ளம் எல்லாம் மாதிரி வீட்டுக்குள்ள வந்து ஸ்கூல் வந்து அதில் ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. அந்த ஸ்கூல்ல தான் போய் இருப்பினா. ஓகே, இப்படியான சிச்சுவேஷன்களும் இங்கே இருக்குது, இங்கே பிரச்சனைகளும் இருக்குது. அப்படி இருந்தாலும் அதையும் என்ன சொல்ல சமாளித்து வாழ்ற நிறைய மக்கள் இங்கே இருக்கிறோம். கவர்மெண்ட் வந்து அவங்க ஏனோதான திட்டத்தில் வந்து சும்மா வீடுகளை கட்டி கொடுத்து போடுவாங்க. இடங்கள் பார்த்து கட்ட மாட்டாங்க. வெள்ளம் நிற்குமா ஏதாச்சும் பிரச்சனையா ஒன்றும் கட்ட மாட்டாங்க. சொல்ல கடமைக்கு செய்யற கட்டி போடுவாங்க. பிரசனம் தான் அங்க இங்கே அலைகிறது, வேற ஸ்கூல்களில் போய் இருக்கிறது. எப்படி வெள்ளம் இருந்தால் கொஞ்சம் பெருசாக பெஞ்சா வீட்டுக்குள்ள இப்போ தண்ணி வரும். உண்மைதான். இப்படியா சிச்சுவேஷன்லாம் இங்கே இந்த மக்கள் இருக்கணும். அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு சில இடங்களை போய் வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன இன்றைக்கு நான் சொன்ன மாதிரி இந்த ஐயனார் கோயிலடியை போய் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாடுகள் நிறைய இருந்தது. அதெல்லாம் வீடியோ பார்த்து பாருங்க, வேறு லெவலில் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வைரவர் கோயில் உண்டு வீடியோ பதிவு செஞ்சாங்க. இப்படி நிறைய கோயில் குளங்கள் உண்டு வீடியோ பதிவு செஞ்சாங்க. பாருங்க, பார்த்துட்டு உங்களை ஆதரவில் தாங்க. என்ன எதுவும் குறைநிறை இருந்தால் கட்டாயமாக சொல்லிக்கொள்ளுங்க. என்ன நாங்களும் உங்களை மாதிரி தானே சரிபுலா விடுவோம். எதுவும் கதை கேட்கல என்ன சொல்றது, அவங்க கதைக்கு நான் ஹாஷா கதைக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. மன்னிச்சு கொண்டு எங்களோட வீடியோக்களை பாருங்க. நான் என்ன சொல்றேன், நாங்கள் விளையாட்டை தான் காய்ச்சி கொண்டு ஃபன்னா தான் நாங்கள் வீடியோ செய்யணும். உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி தெரியாது எங்களுக்கு. அதெல்லாம் சொல்லிக்கொள்றேன். ஓகே, நாங்கள் தொடர்ந்து வீடியோக்களை போகலாம். வீடியோ என்ன மாதிரி சொல்லி பார்க்கலாம். இதில் ஒரு முருகன் கோயில் ஒன்று வருது பாருங்க. இங்கால ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று, உங்களுடைய ஸ்ரீ சுப்பிரமணிய மகளிர் வித்தியாலயம். இதுக்கு அங்காள இந்த கோயிலுக்கு அங்காள பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயிலும் இருக்குதான். தொடர்ந்து நாங்கள் வேற இதில் இடக்கை பக்கம் ஒரு பெட்ரோல் செட் ஒன்று வேற, அதுக்கு முன்னால் உள்ள பாதையால் தான் போகிறோம். காய சண்டை பிடிக்குது. அருள்மிகு கொம்மாப்பிட்டி பிள்ளையார் கோயில் ஒழுங்க வருது. இங்கே பார்த்தா 4ஆம் வட்டாரம் வண்டிக்கு நாங்கள் வீடியோ பதிவு செய்கிறாங்க. தொடர்ந்து நாங்கள் 5ஆம் வட்டாரத்தை தான் வீடியோ பதிவு செய்ய போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். இதில் பழைய வீடுகள் எல்லாம் இருக்குது பாருங்க. இதில் ஒரு கடை ஒன்று வருது. அதுக்கு பக்கத்தால் உள்ள லேனால் தான் போக போகிறோம். இந்த லேனால் தான் போக போகிறோம். நாங்கள் தொடர்ந்து போக இதில் ஒரு கோயில் ஒன்று வருது. என்ன இதில் ஒரு கோயில் ஒன்று வருது. இந்த கோயிலை போய் பார்ப்போம். என்ன இருப்பட்டி சன சமூக நிலையம் இருக்குது. அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை நான் வீடியோவில் காட்டினேன். அன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளுக்கு போய் பார்க்க போகிறோம். அன்றைக்கு பூட்டி இருந்தபடியாக எங்களுக்கு உள்ளுக்கு போக முடியல. இன்றைக்கு நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம். இதில் சின்னாக்கள் பாருங்க விளையாடி கொண்டிருக்கிறேன். சரி, நாங்கள் தொடர்ந்து கோயிலுக்குள்ளே போகலாம். இதில் தேர்முட்டி இருக்குது. அதில் பாருங்க கேணி இருக்குது. இதில் மரங்கள் எல்லாம் வச்சுருக்கணும். தேரடி வைரவருக்கு இதில் பூசை நடந்து கொண்டு இருக்குது. இதில் கோயிலின் பேர் போட்டிருக்கிறோம். என்ன புங்குடுதீவு இருப்பட்டி மேற்கு கொம்மாம்பட்டி மூத்த நயினார்குளம் அருள்மிகு ஸ்ரீ வீரஹக்தி விநாயகர் தேவஸ்தானம். பஞ்சாத்தில் ராஜகோபுரத்தின் அத்திவாரம் 2018 போட்டிருக்கணும். மகா கும்பாபிஷேகம் 2022 நடந்திருக்குது. நான் தொடர்ந்து கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம். கருங்கல் அழகட்டி வச்சுருக்கணும். என்ன உள்ளுக்கு பிள்ளையார் வீட்டில் இருக்கிறார். தான் கோயிலின் உட்பகுதி. என்ன வடிவ பாருங்க, இதுதான் கோயிலின் உட்பகுதி. இந்த கோயிலுக்கு வந்து போனாக்கள் இருந்தால் கொமெண்ட்ஸில் போட்டுவிடுங்க. உங்களோட நினைவுகளை பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொள்ளுங்க. என்ன வீடியோவில் இதில் முருகன் வள்ளி தெய்வான வீட்டு இருக்கணும். கோயிலுக்கு உள்ளுக்குள்ள கிணறுலாம் பார்த்தீங்கன்னா சதுரம் மாத்தன அமைப்பினம். என்ன பாருங்க. சரி, நாங்கள் தொடர்ந்து போகலாம். இதில் திரு கோபாலப்பிள்ளை தாக சாந்த நிலையம் இருக்குது. தொடர்ந்து இதில் செல்லையா நாகம்மா ஞாபகார்த்த அன்னதான மண்டபம் இருக்குது. என்ன பிள்ளையார் கோயிலுக்கு பின்னால் இதில் கொம்மாப்பிட்டி வைரவர் ஆலயம் இருக்குது.
புங்குடுதீவு 5ஆம் வட்டாரம் என்ன இதில் ஐயா ஒரு ஆள் நிற்கிறார். ஐயா வணக்கம். இதில் மணிக்கோபுரம் இருக்குது பாருங்க. ஐயா எத்தனாம் வட்டாரம் ஐயா? 5. கோயிலுக்கு இன்றைக்கு அப்போ புதுசாக வரீங்களா முதல்ல மாறினீங்களா? இன்னும் ஒரு வந்துட்டு இருக்கேன். ஆ நீங்கள் எந்தடமா? ஓ கொஞ்சம் இங்கிட்டு ஆக்கள் மாதிரி கதை இல்லை, இல்லை இந்திய ஆக்கள் மாதிரி இருக்கு. கதைக்கே இன்னும் ஆரம்பிக்கல, கொஞ்சம் பொறுமையாரு. உடனே அட்ரஸ் கொடுத்துட்டீங்க. ஐயா என்ன மாதிரி அந்த கோயிலின் சிறப்புகள்? சிறப்பு இது காலங்காலமாக இருக்குது இப்படியே. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் பழமையான கோயில்? இது ஒரு இதுதான் வீடு. பின்வீடு அவங்க உண்டு. அதான் வீடு. அப்போ நாங்கள் அந்த நாங்கள் ஒரு 68ஆம் ஆண்டு அந்த வீடு கட்டினது. 68-70 கட்டினது. கட்டியிருக்கும்போது இது வந்து கோயில் சின்னதாக இருந்தது. இந்த மரத்துக்குள்ளே தான் இருந்தது. பிறகு இல்லை இந்த பிரச்சனை ஓடுபட்டு போனாங்கள்ல வெளிநாட்டுக்கு, அந்த காசு வந்த பிறகு கொஞ்சம் பெருசாக கட்டிக்கணும். இப்போ கட்டி ஒரு 2 வருஷம் ஆச்சு. கோயில் எல்லாம் சிறப்பாக வேற உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமே. ஒரு வைரவர் வந்து நடமாட்டம் நடுக இருக்கு. அந்த ஊர் கோயில்ல அப்படி சொல்ற வேலைன்னு வைரவ இரவு நடப்ப சத்தம் எல்லாம் கேட்க மாட்டேன். நடமாட்டம் அதிகமாக இருக்கு. அந்த காளி இந்த பிள்ளையாரும் வைரவ 3 பேரும் சுற்றி ஓடிக்கிட்டு தான் நடப்பாடம் நிறைய பேர் கண்டுருக்காங்கல்ல. அதனால் கொஞ்சம் பயபக்தியாக தான் இருக்கும். ஐயாவுக்கு என்ன மாதிரி அற்புதங்கள் நடந்திருக்குது? எனக்கு ஒன்று நான் வந்து போகிறேன். நைட்டு 1 மணிக்கு வரும் காவல் இருக்கும். வைரவர் எதில் இருப்பார்? வைரவர்னா நாய் விதத்தில் இருப்பார். அப்படியே அந்த ரோட்டில் இறங்கி இங்கே வருந்தனைக்கு பின்னாடியே வரும், இங்கே வந்தால் மறைஞ்சிடும். அப்படிலாம் நடந்தது. நான் அதை கண்டுக்கிறதே இல்லை, அப்படியே போய் வந்து விட்டுருக்கேன். ஆனால் ஆக்களை சொன்னால் நம்ப மாட்டேன். நமக்கு மனசுக்கு நம்பிக்கை இருக்காதான். அப்போ ஐயா எத்தனை நாள் பூசைலாம் நடக்குறீங்க? இங்கே வந்து சுத்தம் பூசை தான் டெய்லி ஆட்டம். அதாவது இப்போ இவையெல்லாம் உரிமையாளர்கள். இவையோட அப்பா அம்மாலாம் பிறந்து வளர்ந்த இடம் இது. அந்த ஓலைக்கோட்டியில் வந்து இன்றைக்கி வீடாக இருக்குது, பெருசாக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் அதை காலி பண்ணி வேறு ஆக்கள் விற்கணும். பொதுவாக சொல்ல போனால் அந்த புங்குடி சனங்கள் வந்து இங்கே உள்ளவங்க வந்து நல்லவங்கன்றதுக்கு இல்லை. ஏன் அப்படி சொல்கிறீங்க உங்கள்கிட்ட ஊர் ஆகலை நீங்கள்? அதுதான் உண்மையை சொன்னால் அப்படி தான் கசக்கும். இப்போ இந்த கோயில் இருக்குது தான், இந்த கோயிலுக்கு வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் ஆக்கள் வாரவே இல்லை. ஊராக்கள் வெளிநாட்டுக்காரர்கள் உதவிகள் எல்லாம் செய்ய முடியாது. அப்போ உதவி செய்யணும் தானே. செல்வின்னு சொல்லி ஒரு பிள்ளை அந்த தான் ஃபுல்லாக தலைமையில் தான் கனடாவில் இருக்கிறா. அவர் தலைமையில் தான் செய்யுது. அன்றைக்கி இந்த இந்தி என்று அவர் தம்பி அவனோட நினைவு நாள். அதான் இன்றைக்கி அரிசியெல்லாம் நாங்கள் வச்சுருக்கு கொடுக்குறது, இனாமாக கொடுக்குறது. அவன் இங்கே தான் இருந்தேன் சந்தையில். ஐயா என் பேர் என்ன? சந்திரன். சந்திரன். சரி. ராசன் தான் கட்டினது. ராசன் இந்த வீடு அவர் தான் கட்டினது. வெளிநாட்டில் இருக்கு. அவர்கிட்ட அப்பாவுக்கு பேர் ராமச்சந்திரன். எந்த நாடு? கனடா. கனடாவில் தான் கட்டியிருக்கணும். வேந்தன். சரி, கோயிலுக்கு உள்ளே போய் பார்ப்போம். இதில் பாருங்க வைரவர் மேலே வீட்டு இருக்கிற. தொடர்ந்து நாங்கள் உள்ளுக்கு போய் பார்க்கலாம். இதில் திருநீறு சந்தனம் குங்குமம் எல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் மாதிரி பார்த்தீங்கன்னா இப்பையும் இதில் சங்குக்குள்ளே தான் திருநீறு வச்சிருக்கணும் என்ன. சரி, நாங்கள் தொடர்ந்து போய் வைரவரை பார்ப்போம். பூசை வழிபாடுகள்லாம் நடக்க போது என்ன பால் எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கணும். இதில் எண்ணெய் எல்லாம் இருக்குது. எனக்கு கொஞ்சம் நேரத்தில் பூசை விடாங்க என்ன. உங்களுக்கு உண்மையாக சொன்னவரா? உண்மையாக சொன்னவர். சத்தியமாக சொன்னவரா? சத்தியமாக சொன்னவர். ஐயா என்ன வைரவரை கண்ட ஆக்கள் எல்லாரும் வெளிநாடு போயிட்டுனா உண்மையா? வைரவன் ஒரு ஆள் இருக்கார். அவரே எனக்கு இந்த முறையே சொன்னார். இப்படி இருக்கும்போது வெட்டியில் வருகிற ஆள் நாங்கள் தூரண்டு கவனிக்கணும். ஆள் அப்படி வந்து உள்ளே வந்துட்டு ஆளை மறைஞ்சிருந்தோம். அப்படி ஒரு சக்தி வாய்ந்த இடம் தான். இதில் பிள்ளையார் காளியம்மா அவங்களும் பயங்கரமாக விளாந்துறதா. ஆடம்பரத்துக்கு கீழே இதில் நாகதம்பரான் வீட்டு இருக்கிறார். தொடர்ந்து இங்கால பொங்கலுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கேன். பாருங்க இங்கே வடையெல்லாம் சுட்டு கொண்டிருக்கணும். இல்லை அக்காக்கள்லாம் எல்லாம் வேலையை செய்யணும் என்ன. பாருங்க இங்கால கிழங்கு கறியெல்லாம் வச்சிருக்கணும். தொடர்ந்து இங்கால சோறெல்லாம் காய்ச்சி இருக்கணும். இப்படி பார்த்தீங்கன்னா இங்கால வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. இன்றைக்கு நல்ல பொங்கல் எல்லாம் இருக்குது. பொங்கல் இருக்குது, அன்னதானம் இருக்குது. தொடர்ந்து வடையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுக்க போயினோம். அக்கா வணக்கம். டெய்லி கோயிலுக்கு வரீங்களா? இன்றைக்கு என்ன மாதிரி பூசை வழிபாடு நடக்க போகுது? குருக்கள் வருவேர் அவசரம் நடக்கும். வாசம் நடக்கும். துவசம் தானே புகைக்கண்ணு கண்ணில் எரியுது போல என்ன. வளமதான். சரியாக்கா, சரி, நன்றியா. ஓகே. தொடர்ந்து நாங்கள் போக இதில் பாருங்க ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் வருது.
இது ஒரு கோயில் ஒன்று இருக்குது, தொடர்ந்து போய் இந்த கோயிலை பார்க்கலாம். இதில் தான் விளக்கு வைப்பினம் நினைக்கிறேன். கோயில் பூட்டி இருக்குது. கோயிலை சுற்றி காட்டுறேன். இந்த கோயிலோட பேரை தெரிஞ்சாக்கள் கொமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. இதுதான் கோயிலோட வெளி வளாகம். என பின்னால் வைரவ சூளம் இருக்குது. கதிரவேலு ஐயாத்துறை ஞாபகார்த்தமாக மோகன் லக்ஷ்மி அவர்கள் பார்த்தீங்கன்னா அன்பளிப்பு செய்திருக்கிறோம். புங்குடுதீவு 5ஆம் வட்டாரம் என இந்த கிணற்றை பார்த்தீங்கன்னா அன்பளிப்பு செய்திருக்கிறோம். இதில் கோயிலோட உள் வளாகத்தையும் நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். என்ன பாருங்க, இதுதான் கோயிலோட உள் வளாகமா. சரி, நாங்கள் தொடர்ந்து போகலாம். ரோட்டை விட அது வெறுமையாக இருக்குன்னு சொல்லி பாருங்க. இதில் ஒரு சின்ன குளம் ஒன்று இருக்கு. என்ன இதில் ஒரு பழங்காலத்து வீடு இருக்குது. தொடர்ந்து வர இங்கால பாருங்க கடல், அங்கங்கே ஒரு சில வீடுகள் இருக்கும். சில வட்டாரங்கள் நல்ல டெவலப் ஆகிட்டு, சில வட்டாரங்கள் இப்போயும் அப்படியே இருக்குன்னு. முதல் இங்கே ஒரு தெய்வத்தை வச்சு வழிபட்டுருக்கீங்கன்னா அப்புறம் பாருங்க அப்படியே காலப்போக்கில் வழிபடுறதுக்கு ஆட்களே இல்லைன்னு இந்த இடமே வெறிச்சோடி போயிருக்குது. இதில் பாருங்க வைரவர் வீட்டு இருக்கிறார், முருகன் வள்ளி தெய்வான இந்த படங்கள் இருக்குது, பிள்ளையாட்ட படம் இருக்குது. இங்கால பின்னால் கடல். என்ன தொடர்ந்து உங்களுக்கு இங்கே இதில் விளக்கொன்று இருக்குது பாருங்க. எல்லாம் ஒவ்வொரு மூலையில் பார்த்தீங்கன்னா எரிபட்டு கிடக்குது. பழைய விளக்கு அதில் வச்சு விடுவோம். அப்படியே வெயில் மழை வந்து கடல் பிடிக்குது. அந்த கடல் தொழிலுக்காக என்ன வெளிக்கிட போகிறோம். மீன் குத்து மீன் குத்தி இன்னும் பாருங்க. இது புங்குடுதீவா பாருங்க, வியூவை உண்மையிலேயே வேற லெவலில் இருக்குன்னு. அருமையான வியூ பார்த்ததோ. வானமும் கறந்துருக்கேன்னு நல்லா இருக்குது பாருங்க. கொஞ்சம் இடம் நல்ல ஒயிட்டாகும், கொஞ்சம் இடம் கருப்பாகும், கொஞ்சம் இடம் நீளமாக வானம் இருக்குது. அவ்வளோதுக்கு அழகாக இருக்குது. இங்கே சுடலை இருக்குது. இதில் கட்டணம் ஒன்று இருக்குது பாருங்க. ஓ பாருங்க வாக்கலை நல்ல வடிவா பறக்கினம். என்ன பார்க்க ஆசையாக இருக்குது. உண்மையிலே நல்ல அழகான வியூ. மழை கோலம் அடிக்குது, நல்லா குளிர்காற்று அடிக்குது. பைக்கில் போயாளத்துக்கு நல்லா இருக்குது. என்ன சந்தோஷமாக இருக்குது. நிறைய பனைகள் நிற்குது. என்ன பார்த்ததோ. தொடர்ந்து நாங்கள் வேற இதில் ஒரு கோயில் ஒன்று வருது பாருங்கோ. அன்பளிப்பு கனக சபை பாலச்சந்திரன், புங்குடுதீவு 6ஆம் வட்டாரம். நினைக்கிறேன் கேட்டு அன்பளிப்பு செய்திருக்கிறோம் போல. இதான் கோயில்ட உள் வளாகம். என்ன இது என்ன கோயில்னு சொல்லி தெரியல, தெரிஞ்சாக்கள் கொமெண்ட்ஸில் போட்டுவிடுங்க. பாருங்க, இதில் இந்த ஆலமரத்துக்கு கீழே வைரவருடைய சூளம் இருக்குது. வடிவான சூளம். என்ன பாருங்க, இதில் அன்னதான மண்டபம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதான் இந்த கோயில்ட வளாகமா. இந்த கோயிலுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா கேணியும் இருக்குது. கேணியையும் கொண்டு போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படி கேணியை எல்லாம் பார்த்து நாங்கள் கடைசியாக வந்து கோயிலை பார்க்கலாம். கேணி அடிக்கு வேற மழை பெய்து கொண்டு இருக்குது பாருங்க. உண்மையிலே அவ்வளோத்துக்கு பீஸ்ஃபுல்லான இடம். அந்த சுதந்திர காற்று இருக்குது தானே, அதை சுவாசிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அவ்வளோத்துக்கு அமைதியான இடம். இந்த மழை பெய்யுது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு எக்ஸைட்டாக இருக்குது, நல்லா இருக்குது தெரியுமோ. நல்ல ஒரு வியூ உண்டு. சரி, நாங்கள் தொடர்ந்து போகலாம். இதுலேயும் ஒரு கிணறு இருக்குது. நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் இதில் துளா இருந்திருக்கு மண்டு. ஒழுங்காக தெரியல, தெரிஞ்சாக்கள் கொமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. இங்கால ஒரு வீடு ஒன்று இருக்குது. வீடோ இல்லாட்டி அன்னதான மடமோன்னு சொல்லி தெரியல. இங்காலையும் ஒரு கட்டடம் ஒன்று இருக்கு. என்ன
இதான் கிணறு. நான் நினைக்கிறேன் இவர் ஐயனார் ரெண்டு உள்ளுக்கு போய் பார்க்கலாம். இதை பொங்கி எல்லாம் இருக்கு. நம்ம என்ன இதில் ஒரு கல்வெட்டு ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த கல்வெட்டு தான் இந்த கோயிலின் பேர் போட்டிருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா புங்குடுதீவு 5ஆம் பட்டணம் கீரதீவு கீர நகரம்னு சொல்கிறவியல் அருள்மிகு ஸ்ரீ ஹரிஹரபுத்திர ஐயனார் ஆலயம் 1947. இந்த ஆலயத்தின் தொடக்கம் பார்த்தீங்கன்னா 1947. 11ஆம் பட்டணத்தை சேர்ந்த திருமதி பொன்னையா இராமநாதி நாகம்மா தம்பதியினரால் இவ்வாலயம் ஸ்தாபிக்கப்பட்டு பின்னர் 1967ஆம் ஆண்டளவில் ஆணி உத்திர தினத்தில் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டிருக்குது. என்ன பாருங்க, கோயிலில் கல்வெட்டு இருக்குது. நாங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஐயனாரையும் பார்க்கலாம். இங்கே திறந்து விட்டுட்டு போயிருக்கணும் கோயில். பார்த்ததோ பூட்டே இல்லை. உண்மையாக ஒரு அமைதியான இடத்துல இந்த கோயில் இருக்குது. பூட்டி விடுவோம் கோயிலை. வெயிலாக இருந்தது என்ன மழையே இல்லை. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இங்கே மழையே எல்லாம் பெய்யுது. பாருங்க இங்கே ரெண்டு பார்க்க இந்த வியூவை உண்மையாக அவ்வளோதுக்கு அழகாக இருக்குது தெரியுமா. வார்த்தையால் விவரிக்க முடியலை. உண்மையாக அவ்வளோது பீஸ்ஃபுல்லாக இருக்குது. பாருங்க இந்த இடத்த. ஆஹா, சொர்க்கம்தான். சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊர் போல வருமா. ஓப்பா, ஊருப்பட்ட மாடுகள் நிற்குதானே. நாங்கள் வேற ஆகல ஓடினோம். உண்மையாக நல்ல கிளைமேட், நல்ல வியூவும் பாருங்க. நிறைய மாடுகள் நிற்குது இந்த பக்கங்களில். குறுக்கால போய் நமக்கு நாங்கள் இப்போ கொம்மாம்பட்டி பிள்ளையார் கோயில் அடியில் நிற்கிறோம். பாருங்க நல்ல மழை பெய்யுது. என்ன இதில் செல்லையா நாகம்மா ஞாபகார்த்த அன்னதான மண்டபம் இருக்குது. இங்கே தான் நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். என்ன உண்மையாக சரியான மழை. பாருங்க சின்னாக்கள் எல்லாரும் வந்துருக்கணும். என்ன பாருங்க கொம்மாம்பட்டி பிள்ளையார் கோயில். இதில் அன்னதானம் கொடுக்கணும். பாருங்க நாங்கள் இப்போ பிள்ளையார் கோயிலில் சாப்பிட்டு போகிறோம். பாருங்க இதில் ஒரு பெரிய வீடு ஒன்று இருக்கு. என்ன தொடர்ந்து நாங்கள் வேற இதில் யாழ்ப்பாணம் இருப்பட்டி ஆமிதக வித்தியாலயம் இருக்குது. புங்குடுதீவு புங்குடுதீவில் உள்ள பழைய பள்ளிக்கூடம். இங்கால பனைகள் எல்லாம் நிற்குது. பார்த்ததோ ஒருத்தனை வேலை எல்லாரும் பார்த்தீங்கன்னா வீடுகளுக்காக போய் எல்லாரும் இருந்துட்டு இந்த மலைக்கு வேலைக்கு போயிருப்பினா மற்றபடி பார்த்தீங்கன்னா சில பேர் வீடுகளுக்கு இருந்தீங்கன்னா அப்படி மழை பெய்யுது. இக்கலமாய் ஒரு சிலர் தான் இந்த மலையிலையும் பார்த்தீங்கன்னா அப்படி ஜாலியாக தீராங்க. பாருங்க உரிச்சோடி போயிருக்கு. மழை பெய்யுது. கொஞ்சம் மழையிலேயே பாருங்க தண்ணி நிற்குது. இதில் தொடர்ந்து வேற இதில் பலநோக்கு கூட்டுறவு சங்கம் இருக்குது. புங்குடுதீவு மத்திய கல்லூரி. நான் இவரை கண்டுகொள்றேன். காரணம் என்ன சொல்லுங்க பாப்பம். இவரை பொத்தி பாதுகாத்தேன்னு சொன்னா ஆள் பலதா போய் நாளைக்கு கராச்சியில் போய் நிற்பேன். அதெல்லாம் அப்படியே விட்டுட்டேன். என்ன பொத்தி வளர்த்த பிள்ளை வேகலை, அதனால அதுக்கு என்ன போகலை.